அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் விஷயம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பெண் விஷயத்தை பார்த்திங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய பெண்ணை வசியப்படுத்தணும் அப்படின்னா இந்த பெண் விஷய முறையை பண்ணிக்கிறலாம். அதே போல் சம்மந்தமில்லாத நபர்கள் மேலே இந்த பெண் விஷயத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது. என்னென்னா, அது அப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா கரும வினைகளை தரும். சரிங்களா? அதனால் தப்பி தவறி கூட சம்மந்தமில்லாத நபர்கள் மீதோ இல்லை வேறொருவருடைய மனைவி மீதோ இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது. உண்மையிலே ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காகவோ அந்த பெண்ணை வசியம் செய்வதற்காகவோ நீங்கள் இந்த பெண் விஷய முறையை தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா மனைவி உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் விஷய முறையை தாராளமாக பண்ணலாம். வேறு எதற்கும் இது மற்ற தவறான உறவுகள் மீது நம்ம இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை இல்லைன்னா சந்திர ஓரை, இந்த ஓரையில் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் 8க்கு 8 சரிங்களா இந்த அளவில் கட் பண்ணி எடுத்து அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த சக்கரத்தில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு அந்த சக்கரத்துக்கு கீழே எந்த பெண்ணை நீங்கள் வசியப்படுத்த போகிறீங்களோ அவங்களுடைய பெயரும், இப்போ யாருக்கு வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரை இன்னார் வசிய கடவை அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த எந்திரத்துக்கு கீழே என்ன செஞ்சுருங்கன்னா எழுதிருங்க. எந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணணும். சரிங்களா? சுத்தி பண்ணுறது அப்படின்னா எலும்பிச்சம்பழம் சாறு இருக்குது பாருங்கள், அந்த சாறில் அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரில் அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணணும். இல்லை அடுத்து கோமயம். சரிங்களா? கோமயம் இல்லாதவங்க கடல் நீர் எடுத்துக்கலாம். கடல் நீரில் அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அத்தரு புணுகு ஜவாதெல்லாம் நல்லா அந்த எந்திரத்தை முழுவதும் நல்லா தடவிக்குங்க. அது இல்லாதவங்க மல்லிகை அர்த்தர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மல்லிகை அர்த்தரை அந்த எந்திரத்தை தடவிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, வசியமை இருந்தது அப்படின்னா அந்த வசிய மைய அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் என்ன செஞ்சுக்குங்கன்னா வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த எந்திரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்பில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கலசம் ஒன்று கட்டுங்க. சரிங்களா? கலசம் கட்டுறது வீடியோ பகுதியில் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் எப்படி கலசம் கட்டுறது. அப்படி கலசம் கட்டி முடித்த பிறகு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் ஒன்று போட்டுட்டு இந்த எந்திரத்தை ஒரு தட்டில் விபூதி கொட்டி அது மேலே அந்த விபூதி மேலே இந்த எந்திரத்தை வச்சு இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா இந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு ஒரு 108 மல்லிகைப்பூவை எண்ணி எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பூவையும் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்துக்கு 108 தடவை அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்களை மூடி நீங்கள் எந்த பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த பெண்ணை மனதில் நினச்சிக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு என்ன செய்யணும்னா ஒரே நாள்லே கொடுக்கணும். சரிங்களா? 1008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே வெளிப்புறமாக சுருட்டணும். சரிங்களா? வெளிப்புறமாக சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்து இல்லைன்னா செப்பு தாயத்து இல்லைன்னா தங்க தாயத்து, இந்த 3 தாயத்தில் ஏதாவது ஒரு தாயத்தில் அடைச்சி நீங்கள் ஒரு சிகப்பு கயிறு போட்டு கட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் வசியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆண் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆண் இந்த தாயத்தை கழுத்துலையோ இல்லை கையிலையோ நீங்கள் என்ன கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 21 நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பூஜை பண்ணீங்களோ அந்த நபர் உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா தானாக வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? உங்கள் மேலே அன்பு, பாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விரும்ப மாட்டேன்னு சொன்னவங்க கூட உங்களை விரும்புறதுக்கு தயாராகிடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த பெண் வசிய முறைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த முறையை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே விரும்பக்கூடிய பெண்களில்
திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த முறையை தாராளமாக பண்ணலாம். தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.